guys, welcome to Cine Snacks Production. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டா வெளிவந்த டீன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டேரக்டர் பார்த்திபன் டைரக்ஷன்ல வந்து டீன்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் கேங்கா வந்து பிளான் பண்ணி ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக பிளான் பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற ஒரு போராட்டம் இருந்ததால வந்து இவங்க பிளானுக்கு வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா நடந்துடும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நடந்தே வந்து அந்த இடத்துக்கு போறதுக்காக வந்து காடு மேடு பகுதியில நடந்தே போவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, கூட இருக்கிற ஒரு பசங்க தான் வந்து காணாம போவாங்க. இவங்கள வந்து யாரும் கடத்திட்டாங்களா, இல்லை இவங்க எங்கன்னா விழுந்துட்டாங்களா, இவங்க எப்படி காணாம போன விஷயம் வந்து அந்த பசங்க கடைசியதுன்னு தெரியாது. ஒரு கடத்துக்கு தெரிய வந்து என்ன ஆகும்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அங்க இருக்க ஏலியன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில அமானுஷமான விஷயங்கள்லாம் வந்து அந்த இடத்துக்கு நடக்கும். ஸோ இவங்க வந்து இதுக்கிட்ட தப்பிச்சு கடைசியில வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழையபடி வந்தாங்களா இல்லையான்றா அந்த படத்துடைய மீதி கதை. பண்றோம் பேரண்ட்ஸ்க்கு நம்ம அடல்ட்னு ப்ரூவ் பண்றோம். இந்த படத்துல யாரும் நடிச்சிருக்காங்கன்னா, பார்த்திபன், கிருத்திகா, உடைப்பிரியன், யோகி பாபு, ஜான் மற்றும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நிறைய சின்ன பசங்க இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்க வந்து இந்த படத்தை வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-12 பசங்க வந்து இந்த படத்துக்கு வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு வந்து டைலாக் வைஸாகவும் சரி, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வைஸாகவும் சரி ஒரே மாதிரி தான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நடித்த பசங்க எல்லாமே வந்து அவங்க கொடுத்த கேரக்டரை கனகச்சிதமாக நடிச்சிருக்காங்க. There is a story which is mysterious and spine-chilling. யோகி பாபு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு, கேமியோ அப்பியரன்ஸ். அந்த கேமியோ கூட இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்கலாம். பட் அவர் வந்து எதுக்கு போகிறான்ற விஷயம் வந்து கடைசி வரைக்குமே கதையில் வந்து தெரியாது. சார், எப்போலேருந்து இங்கே இருக்கீங்க? நான் செத்ததுலேருந்தே இங்கே தான்பா இருக்கிறேன். பார்த்திபன் சார் இந்த படத்தில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த கேரக்டர் அவர் பெஸ்ட்டாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பீரியட்ஸ்ல இருக்கும்போதும் நான்வெஜ் கொண்டு போகும்போதும் பேய் வருமா? படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தொடங்கி செகண்ட் ஹாஃப் வரைக்குமே அந்த பசங்க வந்து ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதாவது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஓடும் போது ஒருத்தராக வந்து காணாமல் போவாங்க. நம்ம கூட இருக்க வந்து காணாமல் போயிட்டா ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம். ஆனால் இந்த பதில வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் காணாமல் போயிட்டாங்கன்னா மூவ் ஆன் பண்ணி அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் காணாமல் போகிறதுக்குன்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அங்கங்கே வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு பேயாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனால் கடைசியில் பார்த்தா பேய் இல்லை. இந்த படத்தில் வந்து ஏலியன் தான் இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல வந்து அதை ரிவீல் பண்ணுறாங்க. போய் விரட்டுதல் சொய்வினையா? அது பேய் விரட்டுதல்டா லூசு. ஓவராலாக இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க ஃபுல்லாக கான்வர்சேஷன் மட்டுமே தான் இருக்குமே தவிர அவங்களுக்கான ஒரு பர்டிகுலர் சீன், அவங்க வந்து இந்த இடத்துல ட்ராவல் பண்ணி போகிறாங்க, இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைலாம் வந்து கொஞ்சம் ஃபன்னாவோ கொஞ்சம் சீரியஸாகவும் காமிச்சிருந்தா டெஃபினட்டாக கதையை பார்க்கணும்னு கொஞ்சம் கனெக்டாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்து பசங்க பேசிகிட்டே இருக்காங்க. டைலாக் வைஸாக நிறைய இடத்துல வந்து அந்த ரைமிங் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து அடிக்கடிக்கு வருது வந்து ஒரு சில இடங்களில் வந்து அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் சில இடங்களில் வந்து அந்த ரைமிங் வேர்ட்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நம்ம எப்படி போகிறது? பார்த்திபன் சார் அவருக்கு கொடுத்த கேரக்டரை பெஸ்ட்டாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவரோட ஆக்டிங்கை தாண்டி இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி கதையும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக வந்து படம் இன்னும் வந்து எங்கேஜிங்காக அமைஞ்சிருக்கும். பட் சில இடங்களில் வந்து அந்த எங்கேஜிங் பாயிண்ட்லாம் வந்து கம்மியாக இருந்தது. இந்த படத்துக்கு வந்து டி இமான் அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வந்து மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. ஈவன் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த சாங்ஸை கேட்குறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸ்க்கு வந்து அந்த சாங்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன மெசேஜோடு முடிச்சிருந்தாங்க. நடுவில் வந்து தமிழை பற்றியோ நடக்கிற ஜாதி மத பிரச்சனையை பற்றி நடுவில் சின்ன இடங்களை வந்து கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஓவராலாக இந்த படத்தோட கதை என்னன்னா, வீட்டுக்கு தெரியாமல் நம்ம கட்டடிச்சுட்டு போனால் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை விஷயத்தான் ஒரு 2 மணி நேரம் படமாக வந்து காமிச்சிருப்பாரு. இப்போ இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் பார்க்க விருப்பறவங்க இந்த படத்தை போய் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.